ஆனால் கூட எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சங்கிறத விட ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் எழுதின ஒரு கவிதை அதில் இருக்குது. அதுதான் இந்த கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு இருக்கு இல்லையா, வயநாடு. அந்த வயநாடு துயரத்தை பற்றி நான் ஒரு லாங் போயம் எழுதினேன். அது எனக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான காட்சிகள், ஊடகங்களில் பார்த்த செய்திகள், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய நைட்மேராக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அது வந்து அதை பற்றி ஒரு லாங் போயம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக எழுதினேன். அது ரொம்ப பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அந்த கவிதை. இன்னொரு கவிதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம் அதில் இருக்குது. அது என்னன்னு கேட்டோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் பற்றி ஒரு கவிதை எழுதிருக்கேன். நீங்கள்லாம் யோசிக்க மாட்டீங்க, தமிழில் ஒருத்தர் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி ஒரு கவிதை எழுதுவானா. நான் வந்து அவர் ஷூட் பண்ணாங்க தெரியுமா, அந்த ஷூட் பண்ண டைமில் வந்து அவர் வந்து சுற்றி மீடியா எல்லாம் இருக்குது, அந்த காதை குண்டு உரசிட்டு போகுது. அப்போ ஒரு புகழ்பெற்ற ஃபோட்டோ வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ட்டு, ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கர வைரல் ஆச்சு இன்டர்நேஷ்னலி. அந்த கோஷமும் அந்த ஃபோட்டோவும் அப்படி முஷ்டியை தூக்கி காட்டுறது. அவர் மேலே எவ்வளவோ அலிகேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணுது. அப்போது எவன் ஒருத்தன் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வர்றான்னா, தனக்கான மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறான் இல்லையா, அந்த மொமெண்ட்டை ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான் இல்லையா, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை நோக்கி போகிறான். வரலாற்றில் அப்படி எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. எனக்கு வந்து அந்த மொமெண்ட் இருக்குல்ல, கேமராவுக்காக அந்த பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஆக்ஷன் இது வந்துட்டு, அது ஒரு போயமாக எழுதி வந்துட்டு